அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் 100 நாள் சாதனை என்ன பண்ணிருக்காங்கன்றத இப்ப நான் பட்டியலிட போறேன். இதை நீங்க பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா கொலை, அதாவது 100 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 187 கொலை நடந்திருக்கு. அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாத்தீங்கன்னா 358. அப்புறம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188. அப்புறம் பாத்தீங்கன்னா லாக்அப் டெத் 9. அப்புறம் ஆணவ கொலைகள் 12. அதாவது பாருங்க, 100 நாட்கள்ல இவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணிருக்காரு. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கை தட்டிடலாம். ஏன்னா எதுக்காக நான் இதை பதிவு பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப 358 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சராசரியா பார்த்தீங்கன்னா 183 குற்றங்கள் நடந்திருக்குங்க. பாத்துங்க. அதாவது ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, குழந்தைகளா போயிட்டு நீங்க எப்படி கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிப்பீங்களோ அதே போல விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லி கொஞ்சம் அடம் பிடிச்சி ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னதுக்கு உடனே குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஓட்டு போட்டுதான் ஆகணும். நிறைய குழந்தைகள் என் மேல சத்தியம் பண்ணிட்டு போ, நீ விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ ஊரெல்லாம் 100 நாட்கள் சாதனை 100 நாட்கள் சாதனைன்னு சொல்லிட்டு போடுறாங்க. என்ன சாதனை பண்ணாரு? அனைத்து திமுக திட்டங்களையும் பேரை மாத்திட்டாப்புல. அவ்வளவுதான். வேற ஒன்னும் புதுமையான முயற்சிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா இப்படிதான் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காப்புல மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. உலக அரசியல் வரலாற்றிலேயே இப்படியாப்பட்ட அமைச்சர்களை பார்த்திருக்க முடியாது. சத்தியமா சொல்றாங்க, அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி போட்டி போட்டு அசிங்கப்படுறானுங்க. அதாவது நம்ம எந்திரிச்சு ஏதாச்சும் ஒன்று பேசணுமே, பேசலன்னா முடியாது. அவங்களால டக்குன்னு எதுனா ஒன்று பேசணும், வேற வழி இல்லைல்ல. ஏன்னா பேசி அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. ஆனா அசிங்கப்படுறது யார் தெரியுமா? எதிர்கட்சிக்காரன் கிடையாது, சபாநாயகர். எங்க நடக்குமா? சபாநாயகர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த மனுஷன் வச்சு செய்யறாப்புல ஓப்பன் ஷாட். அதாவது எங்கேயாவது நடக்குமாங்க? ஒரு அமைச்சரை தொடர்ந்துங்க தினமும் பாத்தீங்கன்னா, யார் தினமும் யார் மொக்க வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 பேரு. ஒன்னு பாத்தீங்கன்னா CTR நிர்மல்குமார் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காப்புல. அதுக்கு 2வது படியாக போது ஆதவ் அர்ஜுனா. 3வது பாத்தீங்கன்னா ராஜ்மோகன். நேற்று பார்த்தீங்கன்னா 4வது. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு வாயை திறக்கல போல ஆளு ரமேஷ். அதாவது இது 4 பேர் தான் போட்டி போட்டு பதிலடி கொடுக்குன்ற பேர்ல மொக்க வாங்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு பாக்குறேன் ஓப்பனா சொல்லிட்டாப்புல நிர்மல்குமார். அப்படியே பெரிய அப்படியே என்ன சொல்றாரு, மனசுல பெரிய நினைப்பு இருக்கு. இந்த மூஞ்செல்லாம் எவனுமே தெரியாது. விஜய்ன்ற ஒரு முகத்தால ஒரு அமைச்சர் ஆகிட்டு முன்னாடி உட்காந்து யாருன்னு தெரிஞ்சும் இதான் ஒன்று பேசுறது. நேற்று தெரியல உங்களுக்கு, கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தா 3 தமிழர்கள் சுட்டு கொண்டாங்க. ஸோ அதை பற்றி பேச சொல்றாங்க. அதை தீர்மானம் எடுக்க போறாங்க. அதுக்கு பேசணும், அதை மட்டும் தானே பேசணும். அதை விட்டு இவங்க போராட்டம்லாம் எங்களுக்கு தெரியும், பொய்யான உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே திமுகவை சாடி இருக்காப்புல. அங்கேருந்து கண்ணியமா பேசு, என்ன பேசணுமோ அதை பேசு. நீங்க பேசுந்த அவை குறுக்கள் நீக்கிறேன். இந்த வீடியோ போடுப்பா. மாண்பு அமைச்சர் அவர்கள் உட்காருங்க பேசுறதுக்கு. உட்காருங்க. மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பாத்தீங்களா? தினம் இவரு மட்டும் இல்ல, ஆதவ அர்ஜுனா எப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியமான ஆளாந்தா. சட்டசபையில உட்காந்து தைரியமான ஆளாந்தா என்ன பேச்சு இது? எப்ப பார்த்தாலும் தைரியமா, அதுவும் தைரியம் கிடையாது, தைரியமான ஆளாந்தா அப்படி ஒண்ணு பேசுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வெறும் 56 பேர் தான், நாங்க எத்தனை பேர் தெரியுமா, நாங்களாம் பேச. அதோ சார், அமைச்சர் சார், நீங்க அமைச்சர் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருன்றது புரிஞ்சுக்கோங்க. அமைச்சர் மாதிரி பேசுங்கன்னா நீங்க 56 பேரு, நாங்க எத்தனை பேர்? 108 பேரு.
சண்டை போடுறீங்களா, உள்ள கல்டா பண்றீங்களா? சபாநாயகரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இவங்கெல்லாம் பேசும்போது அவர் எடுத்துட மாறுது மூஞ்சி. இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கின்னு ஏதாச்சும் எசகு புசா பண்ணிட்டு சர்ச்சா போயிட்டு கருத்துட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சுருவானுங்க போலகுதுன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி அப்படிதாங்க இருக்கு. ஏன்னா இப்ப எதிர்கட்சி பேசும்போது கூட பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன்ல மாறல. ஆனா இந்த பக்கத்துல இவங்க பேசுறத பார்த்தாலே மனுஷனுக்கு வந்து அப்படியே கோவம் பொத்துங்கிறது தெரியுது. ஆனா எந்த சபாநாயகரும் எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சியை கண்டிச்சிங்கன்னா பாத்துருக்கீங்களா? இப்ப பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. தினம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகுது. இப்போ இன்னைக்கு இந்த மானியத்தில் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாரு. இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி வந்து நம்ம முதல்வர் வந்து தனியா வந்து ஒரு ஆபீஸ் கட்டிட்டு இருக்காரு. அது ஏன் வந்து கட்டுறாருன்னு தெரியல. இதுல வந்து கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரும் உட்காந்து, காமராஜர் எல்லாம் உட்காந்த இடம், அந்த இடத்துல அவர் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாப்புல. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாப்புல, முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்றாரு. டெண்டர்ல முறைகேடு இருந்திருக்கு, இது பாருங்க பத்திரிகையில வந்திருக்கு, இந்தியா டுடேல வந்திருக்கு, இப்போ வர செய்திகள் எல்லாம் வந்திருக்கு, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. எழுப்பிட்டு சொல்றாப்புல, இதெல்லாம் வந்து நான் தான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் பார்த்து வடிவமைச்சு எல்லாரும் உட்கார்ற மாதிரி பண்ண. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலயே ஒரே டேபிள் இருக்கும், இங்க ஆப்போசிட்ல உட்காரப்பாங்க, கை சண்டை கூட வரும், பட் தள்ளி போட்டு பார்த்து நான் வந்து பண்ணேன், இந்த மாதிரி உட்காந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு பதிவு பண்றாப்புல. என்ன சொல்றாருன்னா, ஏங்க என்னங்க அது, இந்த மாதிரி வந்து எதுக்கு வந்து காலை உணவு திட்டத்தை வந்து ஏங்க பேரை மாத்துறீங்க? இது வந்து முதல்வர் காலை உணவு திட்டத்துல என்ன பிரச்சனை? முதல்வர்னால எல்லாரும் முதல்வர் தானே. இந்த மாதிரி நாங்களே சொன்னோம், இது வந்து ஸ்டாலின் காலை உணவு சொல்லிட்டு பேர் வைக்கலாமே தலைவர் கேட்டதுக்கு இல்ல இது வந்து முதல்வர் காலை உணவு திட்டம் வைங்க, அப்பதான் வந்து யார் முதலமைச்சராக வந்தாலும் அவங்க பேர்ல இருக்கும், எல்லாரும் பொது பெயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதான் முதல்வர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதை வந்து இப்ப காமராஜர் உணவு திட்டம் சொல்லிட்டு இவங்க மாத்தி வச்சிருக்காங்க. எதுக்காக காமராஜர் பேரை கொண்டு வரும்? காமராஜர் எதிர்ப்பு தெரிவிக்கல, காமராஜர் தான் பார்த்தீங்கன்னா காலை உணவு கொண்டு வந்தாரு, அதுல மாட்டு கருத்து இல்ல. அதனால ஒரு முதலமைச்சர் ஒரு யோசிச்சு ஒரு புதுமையான ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றாங்கன்னா அது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து கேட்கிறாப்புல. உடனே இதுக்கு யாரு பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ராஜ்மோகன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்ன போது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்ல. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். தென்னாட்டு பெர்னாட்சானா அது அண்ணா தான், தெற்கில் உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அதுக்கு மாற்று கருத்து இல்ல. நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய முதலமைச்சர் வந்து, எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் வந்து கலைஞர் பேரை வந்து அவர் கருணாநிதின்ற பேர் சொன்னதுக்கு கூட கேட்டா அவரு தான் வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மன்னிப்பு கேட்டது ஓகே, கண்டிப்பா அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கலாம், ஒரு பேரை சொல்லக்கூடாது, அதுக்காக வந்து ஒரு முதலமைச்சர் எஞ்சி மன்னிப்பு கேட்கிறாருன்னா அது ஓகே. சரி, இது பதிவு பண்றீங்களா, விட்டுப்பாங்க. அப்புறம் உள்ள பாயிண்ட்டுக்கு வராப்புல என்ன சொல்றாப்புல, இந்த மாதிரி வந்து நீங்க தான் வந்து போட்டீங்க, என்னது நீங்க தான் வந்து எல்லாமே பெஞ்ச்லாம் போட்டீங்க, நீங்க தான் எல்லாம் தயார் பண்ணுன்னு சொல்றீங்களா, உங்க வீட்டு காசுல பண்ணீங்க, மக்களோட வரி பணத்துல பண்ண அப்படின்னு சொல்றீங்க. நான் கேட்கறேன், கவர்மெண்ட் பொருள், கவர்மெண்ட் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் அவங்களாம் உட்காரத்துக்கு பார்த்தோன்னா அரசு செலவுல தானே பண்ணுவாங்க, பின்ன சொந்த செலவுல பண்ணுவாங்க, இது கூட தெரியலையா எனக்கு? அப்புறம் இவர் வந்து அப்புறம் பேருக்கு வக்காலத்து வாங்குறாப்புல. இந்த பேருக்குன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அவர் கேட்டாப்புல, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்கீங்க, வேற எதுவுமே திட்டம் கொண்டு வரல, புதுசா எதனா யோசிங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு, 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது, ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சினி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சினி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன், கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது, அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமாக மாறி இருக்கிறது, அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. நீங்க மட்டும் பேரை மாத்தி வைக்கலையா, உங்களுக்கு வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, JJ இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு, அது வந்து கலைஞர் வந்து எம்ஜிஆர் பேரை வச்சாரு. சரி, அதுல என்ன உனக்கு எம்ஜிஆர் தான் வந்து திரையுலக ஜாம்பாவான் அவரு, அதனால அவர் பேர் வச்சிருக்காங்க. இதுல என்ன கருத்து? இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்த பிறப்பு கூட என்ன பண்ணிருக்காங்க, எம்ஜிஆர் பேர் வச்சிருக்காங்க.
நல்ல விஷயம் தானே அது, இதை பாராட்டலாமே. சரிங்களா, இது பேர் மாற்றம் சொல்றேன், இது ஒண்டி பேர் மாற்றம். அப்புறம் என்ன சொல்றாப்புல, அம்மா பசுமை வீடு திட்டம் அதை வந்து இப்ப கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்றேன். இதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். அதை காப்பி அடிச்சு அது அதாவது பேரை மட்டும் மாத்தினா பத்தாது, அதாவது உள்ள ஒரு விஷயத்த மாத்தணும். இவங்க அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பசுமை திட்டம், பசுமை வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல, சூரிய மின்சக்தி சோலார் மூலியமா பாத்தீங்கன்னா என்ன, ஃபேனு லைட் ஓடுற மாதிரி செட் பண்ணி அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 1.80 லட்சத்துக்கு தான் வீடு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. இல்லை சொந்த இடத்துல உள்ள ஏழைங்களுக்கு. இதே கலைஞர் என்ன பண்றாருன்னா டோட்டலா மாத்திட்டாப்புல. அது என்னன்னா, குடிசையே இல்லாத தமிழகமா மாட்டணும், குடிசை வீடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்கிரீட் வீடு நான் உங்களுக்கு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3.50 லட்சம் ரூபாயில வந்து வீடு கட்டித்தரேன்னு சொன்னார். குடிசை இல்லாத தமிழகம் மாட்டி கான்கிரீட் வீடு கட்டித்தரேன்னு சொன்னாப்புல. சோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க பேர் வந்து எங்களுக்கு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நீங்க மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் தூக்கிட்டு வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறீங்கல்ல, இப்போ நீங்க அதை மாத்தி உள்ள நீ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கு, சரி ஏத்துக்கலாம். நீ கொடுக்கறது அப்படியே டிபி காப்பி, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம அந்த திட்டத்தை தொடர்றீங்க. அது ஏன் பேரை மாத்துறீங்க? எல்லாத்துலயும் முதல்வர் தானே இருக்கு. இல்ல ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டு எதனா ஒண்ணு இருக்காங்க? எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முதல்வர் மருந்தகம், அம்மா மருந்தகம் இருந்துச்சு, முதல்வர் மருந்தகம் மாறிச்சு. இப்போ இதையா மாத்திரம் கேட்டா, அம்மான்றது பார்த்தீங்கன்னா பொது பேர் கிடையாது. இப்போ ஜெயலலிதா மறந்துட்டு எல்லாம் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க சொல்ல, இது வந்து எல்லாருக்கும் பொதுவான திட்டமா இருக்கணும், வரக்கூடிய யாரா இருந்தாலும் முதல்வர் வர போறாங்க, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர்னு பேர் வச்சு பிரச்சனை வரலான்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இது கூட தெரியாம எப்படி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ ராஜ்மோகன் என்ன சொல்றாப்புல, உங்க காசுல கட்டினீங்க, இது வந்து அரசு காசுல மக்களோட வரி பணத்துல கட்டினீங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப பேர் மாத்துறது மட்டும் ஏன் வக்காலத்து வாங்க வரீங்க மிஸ்டர் ராஜ்மோகன்? பதில் சொல்லுங்க. அதான் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அப்படியே ஓடிடுது. என்ன இது வெரி பேட்ல. இவனுக்கு பாருங்க, கரெக்டா வந்து ரீல்ஸுக்கு என்ன தேவையோ அது மாதிரி பேசுறானுங்க. ரீல்ஸுக்கு என்ன தேவைன்னு பேசுறாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஒன்று சொன்னாப்புல, என்னது, நீங்க யாரை மகிழ்விக்க, யாரை ஈர்க்க இந்த மாதிரிலாம் வந்து சட்டசபையில வந்து பேசின்றீங்கன்னு சொல்லிட்டு நொறுக்குன்னு வச்சாப்புல. கம்முன்னு உட்காரு, கம்முன்னு. அப்போ கத்தந்து தான் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா, இப்போ மணி 2-3 மணி ஆக போகுது, இன்னும் பார்த்தீங்கன்னா என்னது ஏஞ்சிக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கா போல. என்ன இது, அசிங்கப்படுறதுக்குன்னே வரீங்களா? அதாவது என்ன பண்ணுங்க, கத்துக்கோங்க. ஒரு மாண்பா என்ன பேசுறது, கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்க அதுக்கு பதில். நீ சம்பந்தமே இல்லாம வேற ட்ராக் கொண்டு போக கூடாது. அவங்க என்ன கேட்கறாங்க அதுக்கு பதில் சொல்லணும். அது இல்லாம இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பேசினா இப்படிதான் தொடர்ந்து அசிங்கப்பட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்ப வரைக்கும் ஏவவேலி கேட்டாரு பாத்தீங்களா, இது என்ன சார், இது டெண்டர்ல வந்து முறைகேடு நடந்திருக்காம, அதை பத்தி கேட்டா அதுக்கு பதில் வராது. ஆனா மத்ததுக்கெல்லாம் போயிட்டு அங்கிருந்து இங்க விட்டாம பாருங்க, வேளச்சேரியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு சுத்தின்னு வருவானுங்க. என்ன கேட்டாங்க, என்ன இது டெண்டர்ல வந்து முறைகேடு இருந்தது, நியூஸ் பேப்பர் வந்திருக்கு, அதுக்கு என்ன பதில், அதை சொல்லிட்டு போங்க. நீங்க தான் கான்ட்ராக்ட் விட்டீங்க சொல்லிட்டு போங்க. இது இப்படி பார்த்தா இன்னொரு பக்கம் பாருங்க, என்னன்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறையில பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் வேலைக்கு எடுப்பாங்க, பிரைவேட் மூலியமா வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கிட்ட போய் கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா, இங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க. இப்ப இந்த உத்தரப்பிரதேசக்காரன் யாருக்கு வந்து யார வேலை எடுப்பான் எனக்கு புரியலையே. இது தப்பு இல்லை. இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கான்ட்ராக்ட், தமிழ்நாடு கொடுங்க, தூக்கின்னு போய் உத்தரப்பிரதேசல ஊபியில கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி வருதா? பின்ன பிஜேபி காரன் கேட்டா என்ன பண்றது, கொடுத்துதானே ஆகணும். இன்னமும் பாருங்க, இன்றளவும் பிஜேபி தலைவர், தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணல, கைதும் பண்ணல. இப்ப தெரியுதுங்களா யாரு அடிமையாக இருக்கிறார் இப்ப தெரியுதுங்களா? இதுதான் விஷயமே. ஃபுல்லா அடிமையாயிட்டாங்க. இது இப்படி விடுங்க, ஐயோ தமிழ்நாட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுங்க, சத்தியமா சொல்றேன், நான் தமிழ்நாடை விட்டு நான் தயவுசெய்து நான் போயிடுறேன். எனக்கு வேணாம். என்னன்னா எதுக்கு நான் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எப்பா இந்த வீடியோ கொஞ்சம் போடுப்பா. த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா?
செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம்மா ஆனாங்க. அவங்க நடிகையாகவும் இருந்தாங்க. மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. அவ்வளவு அறிவு ஜீவி. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் திரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும். தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பாத்தீங்களா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஜெயலலிதா இவ்வளவு பெரிய ஆளுமை, யாருக்கும் கூட பிரேவ் லேடியா இருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி த்ரிஷா இருக்க மாட்டாங்களா? த்ரிஷா துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன உங்களுக்கு? அதுக்கு மேல இருக்கிற என்ன பதவி இருந்தாலும் அவங்க ஆவாங்களாம். அதுக்கு மேல என்ன இருக்கு எனக்கு தெரியும். அதுக்கு மேல என்ன இருக்கு? துணை முதலமைச்சர் மேல முதலமைச்சர் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, த்ரிஷா வந்து உட்காரணும், இப்போ துணை முதலமைச்சரா உட்காரணும். அதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை. பாத்தீங்களா நம்ம எப்படி மாட்டின்னு இருக்கோம் இந்த மாதிரி ஆட்கள். இந்த அம்மாவை என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏம்மா பத்திரகாளி அம்மா, என்னம்மா அது இப்படி இப்ப தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு அம்மா, ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எப்பா சந்தோஷம், பெருமைப்படுங்க. சத்தியமா வந்து இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வருகிற இடைத்தேர்தல்ல மாண்புமிகு மதிப்புக்குரிய உயிர் திரு அந்த நடிகை, பேரை சொன்னா அரசு பண்ற போறாங்க, அந்த நடிகை கூட நின்று துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க எந்த மாதிரி இப்ப இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ரூட் மாஃபியான்றானுங்க, இல்ல வேணும்ட்டு வந்து நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. இப்ப அந்த நடிகை வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. இதுதான் பாருங்க, கலப்பி விடுறாங்க பாருங்க. இதெல்லாம் எங்கன்னா நிக்குமா? இதே அம்மா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா வந்து இந்த பேரை சொல்லிட்டேன்ப்பா, பேர் வந்து நேக்குது. அந்த நடிகை வந்து இந்த மாதிரி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல வந்து முதல் சீட்ல வந்து உட்காந்துருந்தாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கனிமொழியும் ஆராசாவும் வந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்தது இல்லையா? அதை மட்டும் இது பாக்குறீங்க, இது மட்டும் இப்படி பாக்குறீங்க, இது மட்டும் ஏன் தப்பா பாக்குறீங்க? ஏன் அவங்க வரக்கூடாதா? எந்த கூட எது சம்பந்தம் பத்தி பேசுறீங்க? கனிமொழியும் ஆராசாவும் 2 பேரும் எம்பி, 2 பேரும் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. இவங்க 2 பேர் யாரு? அதுவும் கேட்கறாங்க. அது சம்பந்தமே இல்லாம தூக்கிட்டு போறீங்க. ஏமா தாயே, என்னமா இது? அதாவது இவங்களை பத்தி எனக்கு திட்டணும்னு தோணுது. நான் எதனா வாயில எதனா வந்துச்சு தப்பாயிடும். அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பதிலாக வந்து அவங்களுக்கு என்னென்ன பேசணுமோ கொஞ்சம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா எனக்கு வந்து மன உளைச்சல் ஆகுதுங்க. தினம் இதை பார்த்து மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கு. இருப்பா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குப்பா, பாத்துங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்த்தே நம்ம. அதாவது தாவேக்கா அரசை கண்டித்து சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 200க்கும் மேற்பட்டோர் போராட்டம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பட்டாசு ஆலைகளை வந்து மூடி வச்சிருக்காங்களா. இப்போ அவங்க வாழ்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மிகப்பெரிய போராட்டம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏவான, அதாவது மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பாருங்க. தம்பி போட்டு காட்டுப்பா. சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுக்கு நான் கொடுக்க போற உங்களுக்கான வாக்குறுதி உங்களோட மகளா. நம்பர் 1, எல்லா பட்டாசு தொழிலாளர்களுக்கும் இன்சூரன்ஸ். நம்பர் 2, எல்லா விமென்க்கும் ஈக்குவல் வேஜ், சம ஊதியம். 3வது, எல்லா தொழிலாளர்களுக்கும் ரெகுலர் ஹெல்த் செக்அப். 4வது, மூலப்பொருட்கள் அதாவது கெமிக்கல்ஸ் கூட ஒர்க் பண்ற தொழிலாளிகள் எல்லாருக்குமே ஒரு கார்டு கொடுப்பேன். அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸோ இல்ல சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருந்தா அவங்க உடனடியா அதை நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் தீர்த்துக்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பா பண்ணி தருவோம். 5வது வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா தொழிற்சாலைகளிலும் ஒரு ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 6வது வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொகுதியில ஒரே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் தான் இருக்கு. அதனால 3 இல்ல 4 ஃபயர் ஸ்டேஷன், 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு ஃபயர் ஸ்டேஷன்றது, எல்லா ஈசான மூலையிலையும் ஒரு ஃபயர் ஸ்டேஷன்றது தான்
என்னுடைய வாக்குறுதி. எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் PF அப்படின்றது என்னுடைய 7வது வாக்குறுதி. என்னோட 8வது வாக்குறுதி, முன்னாடி மூலப்பொருட்கள் எல்லாமே 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 9000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக மூலப்பொருட்கள், அதாவது கெமிக்கல் பார்க்குன்னே நான் ஒன்று கொண்டு வர போறேன். அங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சப்சிடி அதுக்கு இருக்கு. இந்த வாக்குறுதி எல்லாத்தையும் நான் உங்களுக்காக நிறைவேற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி 7ஆம் நம்பர் விசில் சின்னத்திற்கு எஸ் கீர்த்தனான்ற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை மறக்காம அழுத்திருங்க. கண்டிப்பாக மாற்றம் உண்டு. எல்லாருக்கும் எப்படி ஒரு சான்ஸ் நீங்க கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த முறை விசில் சின்னத்துக்கு மறக்காம சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா விஜயண்ணாவும் நானும் சிவகாசி தொழிலாளிகளுக்கான ஒரு போராளியா கண்டிப்பா இருப்போம். பாத்தீங்களா இதுதான், அதாவது என்னென்ன சொல்லி எவ்வளவு ஒரு யதார்த்தம். அதாவது பாருங்க, அது பேச்சு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். இந்த பேச்சுல மக்கள் மயங்கி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா வரே வா, சூப்பர்ல. சட்டசபையில அமைச்சர்கள் வந்து யாரும் ஃபர்ஸ்ட் மொக்க வாங்குறது, யாரும் மரண மொக்க வாங்குறது சொல்லிட்டு இவங்களுக்குள்ள போட்டி, சரிங்களா? இந்த போட்டியை தவிர்த்து இன்னொரு போட்டி நடக்குதுங்க. ஐயோ, இன்னும் போட்டுக்கிறானுங்க, போட்டுக்கிறாங்க, பயங்கர போட்டி. என்னன்னா, ஒரு அமைச்சர் ஏன்ச்சு வனப்பகுதியில் வனத்துறையினர் வனவா என்ன வன இப்படிதாங்க படிக்கிறாரு. வனத்துறை. இதுல யாரு பார்த்தா இதுலயும் காம்படிஷனுக்கு கலந்துக்கிறது யாரு பாத்தீங்கன்னா நம்முடைய குமார், நிர்மல் குமார் வந்து கலந்துருக்காரு. இவருக்கு போட்டி விதமாக 2வது கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அவர் வந்து என்ன பேசுறான்றத கொஞ்சம் பாருங்க. இதை நீங்க பார்த்துட்டு அவர் என்ன பேசினாருன்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது என்ன பேசுறன்றது தெளிவா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ்ட் பிரஸ் சார்பாக கண்டிப்பா வந்து உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது இந்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது மேற்கூறிய கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளாகத்தில் கூடுதலாக 4 மேம்பாட்டு கிணறுகள் துளையிடும் திட்டம் நிறுவுவதற்காக உத்தேசித்துள்ளது. மத்திய அமைச்சகத்தின் இத்திட்டத்திற்கான வரையறை நிபந்தனை, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 21/8/2022